Hi friends, welcome to Rainbow channel. இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது வந்து வீட்லயே அரிசி மாவு வந்து அதை வச்சு எப்படி இடியாப்பம் செய்யறதுங்கிறது தான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டவ்ல வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா ஏலக்காய் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்து கொஞ்சம் அரைச்சு வச்சுக்க போறேன், ஸ்டோர் பண்ண போறேன். ஏலக்காய் எதுக்கு பண்றேன்னா நான் வந்து வெல்லப்பாகு செய்ய போறேன். அதுக்கு வந்து ஏலக்காய் ஆட் பண்ணுவேன். அப்புறம் ஏதாச்சும் வீட்ல ஏதாச்சும் ஸ்வீட் இது மாதிரி செய்யும்போது தேவைப்படும். அதனால வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். இப்போ ஏன் ஏலக்காய் வந்து வறுத்து அரைக்கிறோன்னா அப்போ ஈஸியாக வந்து அரைப்படும். அதனால தான் லைட்டாக சூடு பண்ணி அதை அரைச்சிக்கிறோம். இல்லைனா வெயிலில் ஒரு தட்டில் காய வச்சு கூட அதை அரைச்சிக்கலாம். இதோட சர்க்கரையை போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏலக்காய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அது தட்டில் வந்து ஆற வச்சுட்டேன். ஆறின பிறகு அதை அரைச்சிக்கலாம். சூடாக அரைச்சோம்னா சர்க்கரையோடு அது மெர்ஜ் ஆயிரும். அதனால் தனியாக ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எள்ளு பொடி வந்து செய்ய போகிறேன். இது வந்து நான் இடியாப்பம் மேலே வந்து தூவி சாப்பிடுவோம், பாவு மேலே போட்டு சாப்பிடுவோம். எள்ளை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். எள்ளு எப்படி வறுபடுதுன்னா அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் வெடிக்கும். அப்போ தான் ரொம்ப கருவ வைக்க தேவையில்லை, ஓரளவுக்கு வறுத்துட்டு நம்ம அதை அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் எள்ளு வந்து வறுபட்டுச்சு, அதை வந்து எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் வந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து சம்பல் செய்ய போகிறேன். வெறும் அதுக்கு வந்து ஆனியனு ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் துருவல், 2 வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாய் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கடுகு தாளிக்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் வந்து கருவேப்பிலை. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வடசட்டியில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு தாளிச்சிடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து போட்டு நான் வணக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். இது சம்பல் சொல்லுவாங்க. நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் வந்து. கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் வந்து அரைக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் நைஸாக அரைக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கிறேன். வரமிளகா போட்டு அது தேங்காய் அரைச்சிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற வந்து வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லா கொதித்து வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை மேலே வந்து தூவிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு வந்து பாகு காய்ச்ச போகிறேன். அதில் வந்து 2 அச்சு வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தட்டி போட்டுட்டு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கொதிக்க விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா இதாகிடுச்சு. பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் பாகு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு மாவில் ஊற்றி பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆஃப் பண்ணிட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 1/2 kg வந்து அரிசி மாவு வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து ஸ்பூனை விட்டு தான் கிளற போகிறோம். ஏன்னா தண்ணி வந்து சூடு ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால் ஸ்பூன் விட்டு லைட்டாக கிளறிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும். ரொம்ப அதிகமாக ஊற்றினா ரொம்ப குழக்குழன்னு ஆயிரும் அது. நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் பிசையணும். கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். இப்போ பார்த்திங்கன்னா கையில் தொடுற அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும். இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் வந்து ரவுண்ட் பிடிச்சிக்கலாம், உருண்டையாக பிடிச்சிக்கலாம்.
கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லி தட்டை போட்டு அது மேலே வந்து துணி போட்டிருக்கேன். நான் இப்போ வந்து முறுக்குளுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த அச்சு வச்சுருக்கேன். இடியாப்பத்துக்குன்னு வந்து தனியாக முறுக்குளுக்கு இருக்குது. அதில் வந்து அந்த கண் வந்து சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஓட்டை வந்து பெருசாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா அப்படி ரோல் பண்ணிக்கிறேன். உலக்கில் வைக்கிற அளவுக்கு ரோல் பண்ணிக்கிறேன். எண்ணெய் தடவி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக விழுவும். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுமாரி வராது. உதிரியாக கீழே விழுந்துடும். ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சாஃப்டாகவும் வரும், நல்லா உடையாமையும் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். பார்த்தீங்கன்னா சாஃப்டான இடியாப்பம் வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Stay home, stay safe. Thank you for watching.